ஏசாயா 4வது அதிகாரம் 1வது வசனத்தில் என்ன சொல்லுகிறதுன்னா, அந்த காலத்தில் அந்நாட்களில் என்ன செய்கிறாங்க, 7 ஸ்திரீகள் ஒருத்தரை பிடிச்சிட்டு என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எங்கள் சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிடுவோம், எங்களுடைய வஸ்திரத்தை உடுத்துக்கிடுவோம், ஆனால் உம்முடைய பெயர் மாத்திரம் எங்கள் மேலே என்ன செய்யட்டும், இருக்கட்டும் அப்படின்வாங்க. இன்றைக்கி நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், இப்போவே நம்ம இங்கே இருக்கிறோம். நம்ம எத்தனை பேருடைய நம்மளுடைய சிந்தையெல்லாம் இந்த வார்த்தையின் மேலே இருக்குது, எத்தனை பேருடைய சிந்தை நமக்கு வெளியே இருக்குது. அதெல்லாம் ஒரு விக்கிரக ஆராதனை. தேவனை வைக்க வேண்டிய இடத்துல நம்ம என்ன செய்கிறோம், இன்னொரு காரியத்தை கொண்டு போகும்போது நம்முடைய சிந்தை என்ன செய்யுது, விக்கிரக ஆராதனையில் என்ன செய்யுதுன்னா விரும்புது. இப்படிதான் நம்ம சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். சகரியா 8:23 என்ன சொல்கிறாங்கன்னா, அந்நாட்களில் 10 பேர் ஒருத்தரை பிடிச்சிக்கிறாங்க, ஒரு மனுஷனை பிடிச்சிட்டு, ஒரு யூதன் ஒருத்தனை பிடிச்சிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோட கூட போவோம். நம்ம இந்த ஆலயத்தில் நம்ம எத்தனை பேர் நமக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு தொடர்புனால எங்கள் ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கிறோமா, இல்லை இன்னொருத்தர் சொல்லி நாங்கள் உங்களோட கூட இருக்கிறோம் என்று கேள்விப்பட்டதுனால நம்ம இங்கே இருக்கிறோமா? நம்ம யோசித்து பார்ப்போம். நம்ம நியாய தீர்ப்பின் நாட்களில் இருக்கிறோம். அதனால் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் என்ன செய்யணும், சிந்தித்து நாம் செயல்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம்.